சொன்னதை கேட்க மாட்டேன். இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்ய இல்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்ய விடலன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா இது பேர்ல எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி இன்னொரு கேஸ் இருக்கு என் மேல. ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு என் மேல. சும்மாவே இருக்கணும். இந்த பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவேன். நான் அவகிட்ட தோத்து போவேன் நான். சரி, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இது வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ பாசம் இருந்தாலும், எவ்வளோ அன்பு இருந்தாலும், எல்லாமே அந்த கொண்டாட்டி மேலே எல்லாமே அள்ளி அப்படி கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அதுதான் நாம் செய்கிற பெரிய தப்பு. எவ்வளோ அன்பாக இருந்தாலும், எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாலும், எல்லாமே இந்த சொத்து வகையிலெல்லாம் இருக்கல, எல்லாமே அள்ளி கொடுக்குறாங்க சில ஆளுங்களை. சில பேர் செய்கிறாங்க, எனக்கு பிடிச்சவள், அவள் என் அன்பானவள், அவர் தான் என்னை சிங்களில் பார்க்குறதவள், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ அவர் சொல்கிறது பார்த்தீங்களா நீங்கள்? ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு கூட இல்லை. அக்கௌண்ட் இருக்குது, ஒரே ஒரு அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட் கொண்டாட்டி பேரில் தான் சேர்த்து தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கெல்லாம் தெரியும். எவ்வளோ பெரிய ஆள், யாருக்கு என்ன செய்ய முடியும்? இப்போது செய்ய முடியாது. ஹெல்ப்லெஸ் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஹெல்ப்லெஸ், ஒன்றும் செய்ய முடியாது. அவர் விஷயத்தில் அவர் தான் அது முடிவு பண்ணணும், அவர் தான் செய்யணும். அந்த கேஸு விஷயமாக எல்லாம் புருஷன் பக்கம் இருக்கா, பொண்ணுங்க பக்கம் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் வச்சு நம்ம பாடல் கொள்ளணும். ஆனால் அடுத்தவன் வேதனைக்கும் போது நம்ம சிரிக்கக்கூடாது. சில பேர் அப்படி தான் ஆகும், ஆக்டர்களாக இருந்தால் அப்படி தான் ஆகும், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம தான் அதிலிருந்து பாடம் கற்றுக்கணும். நாம் செய்ய வேண்டியது நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்கிறதெல்லாம் செய்யணும், அது சரிதான். கொண்டாட்டிக்கு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆனால் நம்ம விட்டு போயிடுவானா நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த ஒரு நேச்சல், ஒரு தோணல் இருக்கணும். அது இப்படி நடந்துடலாம். எவ்வளோ பேர் விட்டு போயிடறாங்க. பசங்களை விட்டு 3-4 பசங்கள் எல்லாம் விட்டு மற்றவன் பின்னாடி போகிறாங்க. சில பேர் விட்டு போகிற, சில பேர் ஆம்பளை அப்படி செய்கிறாங்க. ஆனால் இப்போது விஷயம் இதுதான். அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடாது. சில நைட்டில் நமக்கு தெரியும் அவர் சில பெண்களுக்கு நல்ல கழிவு இருக்குது. எதுக்கு? என்னோடய தமிழ் கொஞ்சம் பிரச்சனை. நல்ல கழிவு இருக்குது. எதுக்கு? பேசி எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நல்ல கழிவு. சில நைட்லெல்லாம் சில ரொமான்டிக்கு ஆனால் மூடில் இருக்கும்போது சில டைமில் எல்லாத்தையும் பேசி அவர் சாதிச்சிடுவார். டக்குன்னு சாதிச்சிடுவார். அவருக்கு தெரியும் எப்படி பேசணும், ஆம்பளைக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பிடுங்கணும். தமிழில் சொன்னால் அப்படி பிடுங்கி வைக்கிறாங்க. அப்போ நாம் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம நினைவில் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நடக்கும். எல்லாத்தையும் அள்ளி அவள் பேரில் கொடுக்கக்கூடாது. வண்டி யார் பேரில் இருக்குது? கொண்டாட்டி பேரில். வீடு கொண்டாட்டி பேரில். நடு தெருவில் தான் உட்காரணும். நம்ம எல்லாம் பின்னாடி என்ன நடக்க போகிறது? நடு தெருவில் தான் உட்காரணும். யார் கேட்குறாங்க? ஏன்னா எவ்வளோ பிரவாசிகள் இருக்குதுன்னு தெரியுமா? வண்டி நாம் எங்கே இருக்கும்போது அவள் பேரில் தான். ஆனால் எது போகட்டும். என்ன மாதிரி இருக்கிறவருக்கு பிரச்சனை இல்லை. போகட்டும். புல் அந்த மாதிரி விட்டு வர்றவருக்கு கொண்டாட்டி பேரில் வைங்க. வீடு வைங்க, வாகனத்தை, காரை எல்லாம் வைங்க. அவர் கொண்டாட்டி பேரில் தான் செய்யுங்க. ஆனால் போனால் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி மீண்டும் சம்பாதிக்கிறது, எவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், இதெல்லாம் எப்படி விட்டு கொடுக்குறதுன்னு நினைவு இருக்காங்களா? ஆனால் மொத்தமாக அவர் பேரில் ஆக்காது, கொஞ்சம் நீங்கள் பேரில் இருக்கட்டுங்க. அடுத்து ஒரு ஆள் கேட்காங்க ஒரு ஆள்கிட்ட, என்ன சொத்து மொத்தமாக அவளுக்கு எழுதி கொடுத்தா என்ன ஆகும் தங்கச்சிக்கு? இந்த பீஸ்கள் கேட்குறாங்க. அந்த ஒரு ஆலிம் இருக்கல, முல்லா, அவர் சொல்கிறாங்க, அது எதுக்கு, அப்படி எதுக்கு செய்கிறது? அது செய்ய வேண்டாம், அவசியம் என்ன? அந்த மாதிரி தான் இது. அவசியம் இல்லை, செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் அவர் பேரில் தான், கொண்டாட்டி பேரில் தான் செய்ய வேண்டாம், அவசியம் கிடையாது. வீடு, காரு எது இருந்தாலும் அவருக்கு, பேங்க் பேலன்ஸு, அக்கௌண்ட், சொந்தமாக அக்கௌண்ட் செய்யுங்க, சொந்தமாக சேவ் பண்ணுங்க. இப்போ கேட்கல, இனி ஒரு 60-70 வயசாகும்போது வேலை செய்ய முடியாது. ஆனால் அவரெல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்கு. ஆனால் அதிகமாக ஸ்திரீகளை பார்க்கும்போது அவருக்கு வயசு கம்மி தான், நல்லா கம்மியாக இருக்கிறவருக்கு இருக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் பிராயம் ஆகும்போது, வயசாகும்போது அவர் நல்லா உஷாரதாக இருப்பாள்.
அப்போது நமக்கு வேலையெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கும்போது நமக்கு கேஷ் கிடைக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், ஏதாவது நமக்கு ரீஃபண்டு வரணும். இல்லைன்னா யார் பார்த்துருப்பா? அந்த பசங்களில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறாங்களா நீங்கள் எல்லாம்? அது நினைவுதான், நடக்காமல் இருக்கலாம். அந்த யோசனை நமக்கு இருக்கணும் எப்பொழுதும். இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கும்போது சின்ன சின்ன நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? எவ்வளோ பிரவாசி நடுத்தெருவில் உட்கார்றாங்க. கொண்டாட்டி சொல்கிறாங்க. அடுத்த காலத்து பெங்களூர் நடந்தால் தெரியுமா உங்களுக்கு? 20 வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டாட்டியை பார்த்து கொண்டாட்டியே அப்படியே அள்ளி கூட்டிகிட்டு போய் சவுதியில் கூட்டிகிட்டு போய் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு அப்புறம் என்ன நடந்துச்சு? எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறமா நடக்கிறது என்ன? அவர் நல்ல வேலை பார்த்தாச்சு, நல்ல வேலை கிடச்சாச்சு, நல்ல சாலரி கிடச்சாச்சு, விட்டுட்டு போயிட்டான். உன்னை பார்க்க வேண்டாம் சொல்லிட்டான். அது மட்டுமல்ல, குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இதே மாதிரி இப்போ சொல்கிறது பார்த்தியா? 50 லட்சம் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்தில். இவர் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும். யார் இவர்? அப்புறம் சொல்கிறாங்க அவரை பார்க்க வேண்டாம். போடிகார்டு அனுப்புகிறாங்கண்ணா. போடிகார்டு பார்க்கக்கூடாது. அவ்வளோ அநியாயம் அவரை குடும்பத்தில் நடக்கிறது. அவருக்கு யார் கேட்குறாங்க? என்ன நடக்கிறாங்க? நம்ம என்ன செய்யணும்? அதான் அந்த சவுதியில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? பெங்களூர் போய் அந்த ஆள் ஹோட்டலில் வேலை செஞ்சு அப்படி யாருமே பார்க்குறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்து போயிட்டா. கொண்டாட்டியில் பசங்கள் யாரும் இல்லை. அதுவும் நடக்கலாம், நம்ம வாய்க்கால் நடக்கலாம். எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் அள்ளிட்டு கொண்டாட்டி பேரில் கொடுக்கக்கூடாது. எல்லா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆக்கி வைக்கக்கூடாது. அது நாம் செய்கிற தப்பது. நமக்கு இருக்கணும் அக்கௌண்ட்டு, நமக்கு இருக்கணும் பேங்க் பேலன்ஸ், நம்ம பேரிலும் இருக்கணும் வீடு, நம்ம பேரிலும் இருக்கணும் காரு. எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடாது. அதுக்கு அந்த தண்டனை தான் நம்ம சில ஆளுங்கள் அனுபவிக்கிறாங்க. பார்த்து செய்கிறங்களா? புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? புரியணும். அதுக்கு தானே இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். அமைதியாக அப்படி உட்காந்து இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இது புரியணும். அவரை இமோஷன் பார்த்தீங்களா நீங்களே? அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடு கம்மி, அது நெட்டு கம்மி, அதனால தான் அது போட முடியல. நீங்களால் பார்த்துருக்க அந்த வீடியோ. அது நம்ம பாடம் கற்றுக்கொள்ளணும்.